வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம கஞ்சி வத்தல் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு. இன்னைக்கு நம்ம கஞ்சி வத்தல் பார்க்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ அரிசியும் எவ்வளோ ஜவரிசியும் எடுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம எந்த கிளாஸில் இல்லை எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறோமோ அதே அளவு ஜவரிசி எடுக்கணும். நான் ஏற்கனவே எடுத்து ஊற வச்சுட்டேன். நான் இந்த கிளாஸில் தான் அளந்தேன். இந்த கிளாஸ் 200 கிராம். ஸோ நான் இதில் 2 பங்கு இட்லி அரிசி எடுத்தேன், 2 கிளாஸ். ஸோ இதே கிளாஸில் 2 கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் ஜவ்வரிசி. தண்ணி நம்ம குக்கரில் செய்கிறதுனால அளந்து தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ்க்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 2 இட்லி அரிசி 2 கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அப்போ டோட்டலாக இதில் 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்போ ஒரு கிளாஸ்க்கு 5 தண்ணினா 4 கிளாஸ்க்கு 20 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம தண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணியை தான் நீங்கள் ஜவ்வரிசி ஊற வைக்க யூஸ் பண்ணணும். அப்புறம் மாவு அரைக்கும் போது கிரைண்டரோ மிக்சியோ இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணணும். கிரைண்டர் கழுவுறது மிக்சி கழுவுறதுக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும். அரிசி ஊற வச்சு நம்ம கழுவி எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணியை நான் கீழே ஊற்றிட்டு தான் அரைக்கிறதுக்கு அரிசியை போடுவேன். ஆனால் ஜவ்வரிசி அப்படி இல்லை. ஏன்னா இந்த தண்ணியோடே நம்ம அரைக்க போகிறோம். இல்லைன்னா இந்த ஜவ்வரிசி இதெல்லாம் கரைஞ்சி தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. அதனால் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இப்போது இந்த தண்ணியோடு அரைக்க போகிறேன். கிரைண்டரில் மாவு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். நீங்கள் குறைன்னு அரைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு. நான் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். உப்பு ரொம்ப பார்த்து போடணும் வத்தலுக்கெல்லாம். நீங்கள் சரியான உப்பு போட்டுட்டிங்கன்னா உப்பு வத்தலில் தெரியும். இப்போ நீங்கள் இந்த மாவை டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கணும், இன்னும் கூட ஒரு துளி உப்பு போடணுமோ அப்படி தோணுச்சுன்னா அது வத்தலுக்கு கரெக்டாக இருக்கும். சரியான உப்பு இப்போ வாயில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா நிச்சயமாக உப்பு தெரியும் வத்தலில். கொஞ்சம் கூட இந்த மாவில் போயிடுச்சுன்னா வத்தலை சாப்பிடவே முடியாத அளவுக்கு உப்பு கரிக்கும். அதனால் வத்தலுக்கு மட்டும் மிதமான உப்பும் காரமும் மிதமாக இருக்கணும். ரெண்டுமே மிதமாக தான் இருக்கணும். பார்த்து உப்பு போடுங்க. நான் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். அடுத்து அளந்து வச்ச தண்ணியில மிச்சம் இருக்கிற தண்ணிய குக்கர்ல சேர்த்துக்கணும். இப்போ நம்ம குக்கர்ல செய்ய போறோம். இப்போ இந்த தண்ணியில இப்போ நம்ம அரைச்சு வச்ச மாவை ஊத்திரலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதை நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா கட்டி ஆயிரும், அடியில் அடி பிடிச்சிரும், அடியில் ஒட்டிக்கும். ஸோ கைவிடாமல் கிளறணும். மாவு வேகிற வரைக்கும் நம்ம கிளறணும்னு அவசியம் இல்லை. இப்போ நடுவுலேயே நம்ம குக்கரை மூடிடுவோம். ஸோ குக்கரில் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நான் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டிப்பட்டிருக்கு. தண்ணியாக இருந்த மாவு இப்போ கொஞ்சம் கெட்டியாயிருக்கு, கொலன்னு ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கூழ் மாதிரி வந்துருச்சு, கஞ்சி மாதிரி நல்லா கொலன்னு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடிடலாம். கரண்டியில் உள்ளதெல்லாம் நல்லா இப்படி எடுத்து விட்டுருங்க, ஒரு ஸ்பூன் வச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடணும். இப்போ நம்ம குக்கர் மூடியாச்சு. வெயிட் எடுத்து போட்டுறணும். அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க. டைம் பாருங்கள், 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடணும். நான் 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ரெடியாக இருக்குது. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போது இதில் நம்ம பச்சை மிளகாய் விழுது போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் பெருசாக இருந்துச்சு எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் வந்து காரம் ரொம்ப மைல்டாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட முடியும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க வத்தல் விரும்பி, அதனால் காரம் வந்து கம்மியாக போடுங்க. அப்புறம் சீரகம், ஒரு 3 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அடுத்து பெருங்காயத்தூள் இவ்வளோ எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு பெருங்காயத்தூளையும் ஊற்றிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. ஆனால் ரெண்டுமே கம்மியாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டில் ஊற்றுறதா இருந்தால் இவ்வளோ சூடோடு ஊற்றக்கூடாது, கொஞ்சம் ஆற வச்சு ஊற்றுங்க. துணியில் ஊற்றுறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போது ஊற்றலாம். எல்லா மாவையும் ஊற்றி முடிச்சாச்சு. இனி இது நல்லா வெயிலில் காயணும். இப்போ வத்தல் பார்த்திங்கன்னா சாயங்காலம் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எடுக்க முடியாது. இதில் நம்ம எப்படி எடுக்கணும்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு சைடாக நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் இப்படி ஊற வைக்கணும். இப்போ நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அடியில் கையை இது மாதிரி அடியில் கொஞ்சம் கையை இப்படி வச்சு அந்த வத்தலை கொஞ்சம் நெம்பி விட்டு இப்படி எடுத்தோம்னா இப்படி அழகாக வந்துடும். ஈஸியாக வருது பாருங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்ததுனால ஈஸியாக கலண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் தண்ணி தெளித்து இதெல்லாம் நம்ம எடுத்து தனித்தனியாக காய வைக்கணும் இன்னொரு துணியில் வச்சு. அப்போ நல்லா காஞ்சிரும். ஒரு 4 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துட்டோம்னா வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம். நான் அது மாதிரி காய வச்சுட்டு உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன். கஞ்சி வத்தல் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்படி கலகலன்னு சவுண்டு கேட்கணும், அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்தால் தான் நம்ம வருஷக்கணக்கில் வச்சுக்க முடியும். நல்லா 4 நாள் காய வச்சாதான் வண்டு வராமல் பூச்சி வராமல் இருக்கும். நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம வறுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வத்தலை வறுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கஞ்சி வத்தல். ரொம்ப டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.